காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷாக் அப்சர்வர் இந்த காயில் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதுக்குள்ள ஸ்பேஸர் நம்ம வந்து இப்போ வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கார் வந்து வேகத்தடையில போகும்போது கீழே வந்து அண்டர் சேஸ் வந்து லைட்டாக டச் ஆகுது. ஸோ அதை வந்து நார்மலா 1 ஆர் 2 பீப்பிள் போனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரியர் சீட்ல வந்து ஒரு 3 பேர் வந்து சிட்டிங்னா, கண்டிப்பா வந்து வேகத்தடையில ஏத்தி இறக்கும் பொழுது லைட்டா டச் ஆகுற மாரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட மட் ஃப்ளாப்பும் லைட்டா டச் ஆகுது. ஸோ அத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேசர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து காயில் ஸ்ப்ரிங் அந்த காயிலோட மேல் பக்கத்துக்கும், வண்டியோட சேஸுக்கும் இடையில வந்து நம்ம வந்து இத வந்து ஃபிட் பண்ணலாம். இது நம்ம லோக்கல் ஷாப்ல எங்கேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல. ஆனா மத்த வண்டிக்கெல்லாம் இருக்கு. ஆல்டோ, வேகனாருக்கு இருக்கு. அதே மாரி ஹுண்டாய் இயானுக்கு இருக்கு. மாருதி 800க்கு வந்து இப்ப அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து Facebookல வந்து ஒரு ஆட் குடுத்துருந்தேன். இந்த மாரி எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஸ்பேர் ஷாப் டீட்டெயில் யாராவது பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, மத்திய பிரதேசத்தில உள்ள ஒரு சிண்டாவாரங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 இன்ச் திக்னஸ் இருக்கு. ஸோ இது இன்னும் இனஃப் தான். இதோட அதிகம் இருக்கு. ஆனா பட் நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால வந்து 1 1/2 இன்ச் போதும். இது வந்து நம்ம வண்டியில ஃபிட் பண்ணிட்டு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து எகைன் நான் வந்து போஸ்ட் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க.